ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்குது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேமிங் கேஃபே லைஃப் 1 வந்து சாப்டர் 3 பார்ட் எத்தனை நாளாவது பாட்டுறாது 5வது பாட்டுன்னு நினைக்கிறேன். பார்ட் 5 4 தெரியல. ஓகே மக்களே, ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நாங்கள் வீடியோக்குள்ளே போனோம். ஓகே கைஸ், நீங்களும் கேட்கலாம் என்னடா ரொம்ப நாளாக வீடியோ காணோன்னு. அது வந்துட்டு ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப நாள் என்ன சொல்கிறது, இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ வரும். ஏன்னா வந்துட்டு நான் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ எல்லா காசையும் சம்பாரிச்சு தான் இந்த வீடியோவே கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். அதனால் ப்ளீஸ் ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பா. சாப்டர் 4 வேணும்னா எல்லாம் சீக்கிரம் ஸ்டே டியூன்ட்டா இதுக்கு வந்துட்டு லைக்ஸு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் கொடுத்து விட்ருங்க. ஓகே மக்களே, அதனாலவே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு இந்த வீடியோ செஞ்சுருக்கேன், சம்பாரிச்சு இதெல்லாம் பண்ணி நான் வந்துட்டு. ஓகே, அவன் கேட்குறான், ஹேய் நீ வந்துட்டு லக்கான பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு காண போயிட்டான். அவன் வந்துட்டு அவன் ஓனர் பேர் துருவே, அவனோட பாடியை நான் கண்டுபிடிச்சேன். ஏதோ அது அவன் சொன்னான், அவன் வந்துட்டு காண போயிட்டானே, ஏதோ காமிக்கணும்னு என்கிட்ட சொன்னான். ஆனால் நியூஸு நம்ம போயிட்டு ஹுசூரா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு நான் ஹுசூரை பார்த்ததே இல்லை, அவன் எங்கே போனானே எனக்கு தெரியல, அவன் வந்துட்டு காண போயிட்டான், அவன் ஒன்றுமே செய்யலை, ஆனால் நம்ம ஹுக்குனும் எப்படியோ தேடணும் ஹுரூஃப் கிட்ட சொல்லி அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஒரு தொப்பி இருக்குது. இங்கே இந்த தொப்பியை தட்டினோன்னே பார்த்தீங்கன்னாக்கா 3 பேரை கொலை பண்ணுமா. அதுக்கு கீழே தான் இருக்குது. ஓகே, அந்த 3 பேர் கொலை பண்ணணுமா, யார் அந்த 3 பேருன்னு தெரில, யார் கொல்ல போகிறான்னு தெரில. இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்துட்டு சஸ்பென்ஸ் இருக்குது, மறக்காமல் பாருங்கள், ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கைஸ். ஓகே, மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோக்கு வந்துட்டு 10 லைக்ஸ் டார்கெட் இல்லை 15 லைக்ஸ் டார்கெட். ஓகே, 15 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இதோட சாப்டர் 4 வரும். இல்லாட்டி ஏதாவது அடுத்த வீடியோ போடணுன்னா கமெண்ட் சொல்லிடுங்க. அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போயே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வந்துட்டு கெட் ரிவெஞ்சுக்கு கீழே இன்னமும் சட்டை இருந்துச்சு, அங்கே பார்த்தா ரத்தக்கரை வேறு வந்துடுச்சு கைஸ். அதே மாதிரி தான் அந்த கில் 3 பீப்புள் கிட்டேயும் ஒரு ரத்தக்கரை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இல்லை, நீங்கள் எங்கள் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ரத்தக்கரை வந்துட்டு இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ராத்திரியாக நம்ம வந்துட்டு ஆக்கணும். எத்தனை மணின்னு தெரில, நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டே இருங்க மக்களே. ஓகே, இதான் இந்த கில் 3 பீப்புள், இதுதான் சாராவோட ஸ்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை போடணும். இந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு எடுத்துருங்க, ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எல்லாத்தையும் கீழே போட்டுடலாம். ஓகே, கீழே போட்டாச்சு. இப்போ வந்துட்டு டைம் வந்துட்டு ரொம்ப இதாச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம போயிட்டு அவன் நிற்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். இந்த வீடியோவே ரொம்ப சம்பாதிக்க வேண்டியதாக இருந்துச்சு, ரொம்ப ஆடு நிறையா பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு, நிறையா பொருட்களுக்கு. அதனாலே இதில் கட் பண்ணி இது போட்டு வாய்ஸ் ஓவரே போடல, ஏன்னா கஷ்டமாக இருந்துச்சின்னு வாய்ஸ் ஓவர் போடல. இந்த வீடியோ இது பண்ணி தான் வாய்ஸ் ஓவரே வீடியோ பிடிச்சிட்டு தான் வாய்ஸ் ஓவரே போட்டேன். ஓகே, இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியாது, அதாவது இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 15 மே. ஸோ 16 மே வரும்னு நான் நினைக்கிறேன், 16 or 17. ஓகே, நான் வந்துட்டு 15 மே தான் எடிட் பண்ணுறேன். அதுவும் எத்தனை மணிக்கு கேட்டிங்கன்னா 7:49. ஓகே பண்ணு. எல்லா கிளாக்ஸையும் நான் வந்துட்டு உள்ளுக்கு போட்டேன். ஸோ உள்ளுக்கு போட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைம் வந்துட்டு காலையிலாச்சு. ஆல்ரைட் கேஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா காலையாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஓடுவோம். ஓகே மகளே, இப்போ வந்துட்டு நேராக நம்ம வந்துட்டு எங்கே ஓடுவோன்னே தெரில, எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஓகே, நம்ம நேராக ஓடி போய் இன்னும் கொஞ்சம் கிளாக்ஸ் எடுத்து ராத்திரி ஆக்கணும் போல், அதனால் நான் வந்துட்டு எல்லா கிளாக்ஸையும் எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா 14 minutes. ஓகே கேஸ், இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, யார் இந்த மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு நான் பின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் வெரிஃபை பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, காலையாச்சு. காலையானவர் பார்த்தீங்கன்னா மேவன் வந்துட்டார். ஹோ நம்ம மறுபடியும் பாட்டோம். வண்டர்ஃபுல் வெதரில் சூப்பராக இருக்குது வெதரு. நான் ஒரு பேட் நியூஸ் கண்டுபிடிச்சேன், இங்கே வந்துட்டு கிரிமினல் ஆக்டிவிட்டி நடக்குது. இது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த சிட்டியில் நான் வந்துட்டு இனிமேல் இதை நடக்க விட மாட்டேன். நான் அதனால தான் மேயர் ஆகணும்னு நினச்சேன், அதாவது ப்ரெசிடெண்ட்டாக அதாவது இந்த இதுக்கு சிட்டிசன்ஸுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு லோ இது பண்ணுவேன். நான் வந்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் இதெல்லாம் நடக்கணும்ன்ட்டு. ஆமாம், ஐயோ சாரி, நான் வந்துட்டு இதான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஹே அப்படின்னு சிரிச்சிட்டு. சரி, நான் வந்துட்டு ஒரு கோல் பேட்டு கண்டுபிடிச்சேன் அந்த ஸ்ட்ரீட்டை, அது உனக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும், நீ வச்சுக்கோ. அப்புறமேல பார்க்குறேன்னு கொடுத்துட்டு போயிட்டான். டேய் மண்டையா, என்கிட்ட முன்னாடியே ஒன்று இருக்குடான்னு சொல்லிட்டு கொண்டு போய் தேவைப்படும்னு நேராக நான் என்னோடய கேமிங் கேஃபே லைஃப்க்கு ஓடி போயிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மொட்டையை நான் பார்த்தேன். மொட்டையன் விஐபி
அவன் கிடக்குறான். ஓகே இப்போ வந்துட்டு ராத்திரி ஆச்சு. நம்ம வந்துட்டு லெசஸ் கிட்ட மறுபடியும் பேசலாம். 19:07 மணி. ஓகே பார்த்துக்கோங்க. என்னது அந்த தக்ஸனை காணாம போயிட்டாங்கன்னா துசூஸ் வரும், அதாவது தசூஸு. ஓகே எப்படி காணாம போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறான். என்னது அவங்க கொல்லப்பட்டாங்களா அப்படின்னு சொல்கிறான். பேசவே இல்லையே, என்னடாச்சு, யார் அவங்கள கொண்டிருப்பா அப்படின்னு கேட்குறான். இவன் தான் வந்துட்டு சாராவோட பையன். ஐயோ அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அது சாராவா? அவங்க அம்மா பேரை சொல்கிறான் அது சாராவான்னு. நான் வந்துட்டு நம்மலாம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு அல்டிமேட் கோல்டன் வெப்பன் எனக்கு எடுத்து தரியா? இதுக்கு அப்புறம் தாங்க ரொம்ப எனக்கு கஷ்டமாச்சு. நான் அது வந்துட்டு செல்பர் வந்துட்டு செல் பண்ணுறாங்க ஸ்டோர்லன்னு சொல்கிறான். இதுதான் அங்கே ரொம்ப கஷ்டம். ஓகே இப்போ வந்துட்டு அவன் 3 செருப்பு கேட்குவான். இப்போ ஒன்று தான் கேட்டேன். அடுத்தது வந்து 2 கேட்பான் கைஸ். ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடெல்லாம் போட்டு ஒரு ஆடுக்கு 20 கோல்டு தான் கிடைக்குது கைஸ். ரொம்ப பண்ணேன். ஓகே ஆடெல்லாம் அப்படியே பார்த்து முடிச்சு தட்டலான்னு போய், இல்லை ஆடெல்லாம் நான் பார்க்கல, தட்டலான்னு போய் தட்டினா வரல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கு நாளைக்கு வந்துட்டு ஆடை பாட்டு எனக்கும் போர் அடிச்சிச்சு. என்னடா இது இப்படி கேட்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்பரை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கைஸ் வாங்கிட்டேன். ஒரு செல்பரை வாங்கி கொண்டு போய் அவனுக்கிட்ட கொடுக்கிட்டியும் அப்பா போதும்னு ஆச்சுடா. அப்பா இது 2 நாள் வீடியோ கைஸ். இது 2வது நாள் நான் எடுத்தேன். ஓகே அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா 14th வந்துட்டு நான் சிலது எடுத்தேன். இது வந்துட்டு 15th இல்லை, இதை நேற்று எடுத்தேன், முந்தா நேற்று ஒன்று எடுத்தேன். இன்றைக்கி தான் வந்துட்டு இதுக்கு வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு காலேஜ் ஆச்சு. மறுபடியும் நம்ம வந்துட்டு நம்ம தலைவர் லெசஸ் கிட்ட தான் பேசணும். ஹலோ என் நண்பா, நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், ஏதோ ரொம்ப வியடா. நான் வந்துட்டு அந்த செல்பர் கொடுத்தல அதுக்காக நான் எங்கேயோ வச்சிட்டேன், எனக்கு இன்னும் ஒரு 2 வாங்கி தெரியா அப்படின்னு சொல்லி இப்போ தான் கைஸ் 2 கேட்பான். ஓகே அதனால் நீங்கள் வந்துட்டு 410 + 410 + 410 கோல்டை சேர்த்து வச்சுக்கணும். ஈக்குவல்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ சேர்த்து வச்சுக்கணும் மக்களே. ஓகே இப்போ நான் வந்துட்டு ஒரு பேர் வாங்கிட்டேன். இன்னொன்று பேர் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். ஓகே 2 பேரையும் நான் கொடுத்துட்டேன். ஓகே நானும் அப்படியே தலையாட்டிட்டு அப்படியே போயிட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா நேராக இப்போ ராத்திரி ஆச்சு. இப்போ ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மேயோனோட அசிஸ்டண்ட் பாடி கார்டு நின்றுட்டுப்பான் நித்தாப்பு. டேய் நீ இங்கே என்ன பண்ணுறான்னு அவன் கேட்குறான். நீ வந்துட்டு ரொம்ப பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா நான் பார்த்துருக்கணும், நீ பார்த்துடுறா. லேட்லி ரொம்ப நாளாக இங்கே என்னமோ நடந்துச்சு, இங்கே நான் ஏதோ நடந்துச்சின்னு சொன்னேன். இங்கே நிறைய பேர் வந்துட்டு காண போகிறாங்க, என்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நான் வந்துட்டு என் கோல்ட் பேட்டை காண வச்சிட்டேன், நீ எனக்கு 2 கோல்ட் பேட் கொடுக்குறியா? நான் வந்துட்டு காண வச்சிட்டேன், அதனால் ப்ளீஸ் காண அடிக்க மாட்டேன், மறுபடியும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அந்த மேயன் கொடுத்த ஒரு பேட்டை கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று பேட் வந்துட்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்து எப்படியோ வாங்கிட்டு மக்களே. ஓகே அப்பா எவ்வளோ வேலை. அந்த செலிப்பரோ 310 அந்த பேட் இருக்குது பாருங்கள் 410. ஓகே நம்ம அதை வந்துட்டு பேட் வேலையை செல்பருக்கு சொல்லிட்டேன், சாரி. ஸோ வந்து 600 + 1000 எடுக்கும். ஓகே 1000 வாங்கி வச்சுக்கணும் நீங்கள். ஓகே 2 பேட்டையும் கொடுத்தாச்சு. ஸோ நான் வந்துட்டு ஹிட்டாக போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அவன் நடந்து பொறுமையாக அவன் பின்னாடியே நான் வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் படம் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வேணாம், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு எஸ்பி எடுத்துக்கலான்னு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நேராக வீட்டுக்கு போய் டைமை ஸ்கிப் பண்ணலான்னு போவேன். அவன் டைமை ஸ்கிப் பண்ணிட்டு காலையிலே ஆக்கலான்னு போயிட்டுருக்கேன் கைஸ். ஓகே ஆட் பார்க்கணுன்னு ஸோ வந்துட்டு ஆட் பார்த்து டைம் ஸ்கிப் பண்ணியாச்சு. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா காலையிலே ஆச்சு. இப்போ காலையிலே ஆனோன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேராக ஏரியா பிக்கு ஓடி வந்துட்டு ஜக்குன்னு நேராக அந்த கடைக்கெல்லாம் போகக்கூடாது. ஓகே நேராக போயிட்டே இருக்கணும். இதோ இங்கே வந்துட்டு அந்த எல்லோ கலர் மண்டைன்னு பக்கத்துலேயே மேயோனா அவன் பாடி கார்டு நின்றுப்பான். ஹோ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். நான் சில ரிப்போர்ட் கண்டுபிடிச்சேன், என் பாடி கார்டெல்லாம் என்ன கண்டுபிடிச்சாங்க, அது வந்து சாராவை கிட்னாப் பண்ணுது. அந்த கோஸ்ட் தான் இங்கே டவுனில் ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் இங்கே மேயராக ஆனோடனே நான் அதை இந்த சாராவோட பணப்பட்டியை தூரமாக வைக்க போகிறேன். அது ரொம்ப சிட்டிசன்ஸை டிஸ்பர் பண்ணுது. நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அது வந்துட்டு சாராவை விரட்டினோன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் தலைவா, இந்த கோல்டன் ஸ்கல்லை கொடுத்துருக்கேன். இந்த கோல்டன் ஸ்கல்லை வச்சா வந்துட்டு சாரா வராதா நம்ம கடைக்கு. நானும் ஹாப்பியாகி குதிச்சுட்டு அவன் முன்னாடியே கொண்டு போய் நேராக நம்ம இதுக்கிற வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ராத்திரி பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் இருக்குது, அதனால் ராத்திரி ஆக்கிட்டு சப்புச்சுப்புன்னு வந்துட்டேன். இங்கே தாங்க சஸ்பென்ஸ் இருக்குது.
ஓகே, மறக்காமல் இப்போயே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என் பேர் என் பேர் சாரான்னு சொல்லிடுச்சு. அதே காட்டி கொடுத்துச்சு. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாரா வரும். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். அப்படின்னு நான் திரும்பி பார்ப்பேன்னா அங்கே பாருங்க சாரா நிற்கிது கைஸ். ஓ மை காட், என்னமோ காமிக்குது. தலையா? என்னடா இது? லாஸ்ட் டைமு என்னமோ எழுதிருக்கு. யூஆர் வேர் இஸ் என்னமோ காமிக்குது சாரா. என்னதுன்னு புரியல. ஆனால் சாராவும் பாவமான ஸ்டோரி தான். லொக்கேஷனு ஹெட்ஸு லாஸ்ட் டைமு லெஃப்ட் யூ எங்கே விட்டாங்க ஒன்று? யார் எங்கே விட்டா? லெஃப்ட் யூ இஸ் கில்லரு. ஐ எம் நாட் கில்லரு ரிக்ரெட் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் காணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிச்ச மீதி அண்ணா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேராக நீங்கள் வந்துட்டு அந்த கிணறுக்கிட்ட போகணும். அங்கே தான் இருக்குது மிச்ச மீதி அண்ணா. நானும் வந்துட்டு பயந்து ஷாக் ஆகிட்டு நேராக போய் லெசஸ் அங்கே தான் நின்னான். அவன்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் மம்மி இங்கே பாடுறான், இப்படி பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்ல போகிறேன். இதோ போய் சொல்லிட்டேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு பயந்து கேட்குறான். என்னது அந்த ரைட்டிங்கெல்லாம் வந்துருச்சா? என்னது எங்கேருந்து வந்துச்சு? சாரா வந்து உன் மூஞ்சிக்கிட்ட நின்னாரா? என்னடா அவன் என்ன பண்ணான்? அவனோட ஸ்டாச்சுவோட தலையிட காமிச்சாரா? அப்படின்னா வந்துட்டு தலையை கண்டுபிடிச்சிக்க சொல்கிறா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதான் லெசஸு. என்னடா பேசலை. ஓகே, நான் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த சீக்ரெட் விச் லொக்கேஷன் உனக்கு தெரியும் தானே? அந்த சிலிக்கேட் மிக்ஸில் இந்த ஸ்டாச்சுவோட ஹெட்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணால் சாராவோட ஸ்டாச்சு ஹெட்டு கிடைக்கும். நான் உன்கிட்ட கொடுக்குறேன். இந்த 3 ஐட்டமையும் மிக்ஸ் பண்ணி அந்த பேட்டையும் கோல்டன் பேட்டு மறுபடியும் கேட்குறான் பாருங்கள். 3 பேட்ஸு 3 செல்பர்ஸ். ஓகே மறுபடியும் கேட்குறான். ஓகே, நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜிப்ரா இதுனா குடிச்சுட்டான். மிக்ஸு பிக்கு wolf ஜிப்ரா ஹெட்டு அண்ட் கோல்டன் பேட்டன் தென் த்ரோ இட் இன்சைட் த பவர். ஓகே, இந்த ஜிப்ரா பிக்கு இந்த wolf எல்லாம் எடுத்துப்போம். இதை வந்துட்டு விற்காதீங்க, ஏதோ பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கொஸ்ட்டு போயிடும். ஓகே, கொஸ்டெல்லாம் போகாதே, வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, மறுபடியும் எப்படி சம்பாரித்து வந்துட்டேன். என்ன நடந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு தவறுதலாக ராத்திரி ஆகுறது பேரில் அந்த கிணறுல அந்த டைம் இதை போடுறேன்னு ஜிப்ராவை போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ இது பண்ணி கட் பண்ணி அப்படியே வந்துட்டு ஸ்கிப் ஆகி டெலப்போர்ட் பண்ணி இங்கே வந்துட்டேன் கைஸ். இங்கே வந்துட்டு அந்த கோல்டன் பேட்டன் வாங்கிட்டேன். அதுக்கான காசு இருந்துச்சு, வாங்கிட்டு நேராக வந்துட்டு அந்த இது வச்சிருக்க இடத்துக்கு போவோம். அங்கே போய்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி சாரா ஹெட்டை கொண்டு போயிட்டு அந்த சாராவோட பொணப்பட்டி தலை மேலேயே போடணும். ஓகே, வந்து வச்சிருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, இதோ இங்கே தான் எழுதியிருப்பாங்க, லெசஸ்ன்னு எழுதியிருக்கு. அது நான் படிக்கலை. ஓகே, அது வந்துட்டு நான் நாளைக்கு உள்ள வீடியோவில் வந்துட்டு படிப்பேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ அந்த நாளையும் வந்துட்டு கலந்து சாராவோட தலையை செய்வோம். இன்னும் சாரா நம்மளுக்கு நிறைய க்ளூ காமிக்கும் போது அதெல்லாம் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஷார்ட்டாக தான் இருக்கும், 14 minutes தான். அடுத்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டே டியூன்ட். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 15 likes டார்கெட் கேஸ், 15 likes. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா சாராவோட தலை கிடச்சிச்சு. நம்ம வந்துட்டு நேராக சாராவோட தலையை இப்போ பாருங்கள் கேஸ், இப்போ பாருங்கள், பயங்கரமான சஸ்பென்ஸ். இப்போ பாருங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாரா நிற்கிது. ஓ மை காட் கேஸ், சாரா கிட்ட ஃபஸ்ட் டைம் அந்த மனுஷங்கள்லாம் மாற்றிருக்காங்க. அங்கே நிறைய பேர் அங்கே ஒரு பில்டிங்குள்ளே அப்படின்னு சொல்கிறான். என்ன என் கூட வா, அவங்கள வெளியே விடணும்னு சொல்லிட்டு காணா போயிட்டான். இதை வந்துட்டு நம்ம போய் லெசஸ் கிட்ட உடனே சொல்லி ஆகணுன்ட்டு நேராக ஓடிட்டு இருந்தேன். அவள் எதுவும் சொல்ல வரா, நம்மளுக்கு புரிய மாட்டுது. அது நம்ம அடுத்த வீடியோ பயங்கரமாக ஒரு மிஸ்டரியான வீடியோ இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதில் இன்ட்ரோவே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். இந்த கேமிங் இன்ட்ரோவும் வரும். அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான இதுவும் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு இருங்க மக்களே. இப்போ வந்துட்டு நேராக நம்ம வந்துட்டு டெலப்போர்ட் ஆகிட்டு டேவை சேஞ்ச் பண்ணிப்போம். ஐயையோ இந்த ஆட் வேறு வந்துச்சு, என்னடா பண்ணுது? ஆடை கட் பண்ணுறா. டே ஸ்டாப் இட்ரா. டே ஸ்டாப் இட்ரா. டே காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. டே ஸ்டாப் இட்ரா. ஓகே மக்களே, எதாவது அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கான ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இதே மாதிரி நல்ல வீடியோ மினிமம் சொன்னீங்க. வீடியோ பார்த்து நான் உங்களை அபிஷேக் லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பை 15 likes கொடுத்துங்க. பாய்.